அதான் அந்த கோரிக்கை மனுவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது சம்பந்தமாக தான் இன்னைக்கு ஆய்வுக்கு வந்திருக்கிறோம். துறை செயலாளரும் வந்திருக்கிறாரு. இங்கே என்ன இருக்குங்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட கவனத்தை கொண்டு போய் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். 13 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், இன்னும் 100 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. கடந்த ஆட்சியாளர்கள் அது இந்த தாவேகா ஆட்சியில் அதுதான் இப்போ ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் அதை சொல்லி முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அது சம்மந்தமாக கூடிய சீக்கிரம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும். பள்ளி சீருடை வந்து இலவச அது வந்து எவ்வளோ துறை வந்து எவ்வளோ முறைக்கு முடிச்சு எடுத்துள்ளது. இப்போ இலவச வேட்டி சேலைக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்கு. முதல் தவணையாக 300 கோடி ரூபா மாண்புமிகு முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. மீத தொகை வந்து பொருட்கள் உற்பத்தி பண்ணும்போது அதை ஒவ்வொரு தவணையாக தருவாங்க. நிச்சயம் இருக்கும். மாற்றத்துக்காக தான் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக கடந்த காலங்களை விட இந்த காலம் மக்கள் கேட்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக தர அது அவங்க கிட்ட முதல்வர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக இந்த துறையை மேம்படுத்தணும். வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாக்கணும் எங்கள் துறையில். அந்த விஷயமெல்லாம் அதே மாதிரியே நம்ம ஜவுளித்துறை வந்து உலகளாவிய தரத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அரசோட நோக்கம்.